இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடலுக்கு ஆரோக்கியம் சேர்க்கக்கூடிய வீட்டிலே செய்யக்கூடிய சத்து மாவு, ரொம்ப ஹெல்த்தியான எந்த கெமிக்கலும் கலக்காத சத்து மாவு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகிக்குங்க. நான் எல்லாமே இரும்பு வானலில் இன்றைக்கி வறுத்துருக்கேன். இது 150 கிராம் அளவுக்கு ராஜ்மா. முதல்ல நான் இதை எடுத்துருக்கேன். இது நல்லா செவக்க வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். எக்காரணம் கொண்டு சிம்மிலையும் ஹைலையும் வைக்காதீங்க. இது வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் தான். ஒன்று வறுக்கிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு எடுக்கும். நல்லா செவந்த பிறகு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது கொண்டக்கடலை. நான் கொஞ்சம் சீக்கிரம் வறுப்பண்ணு சின்ன கொண்டக்கடலை எடுத்துருக்கேன். நான் இந்த கருப்பு கொண்டக்கடலை சின்னதாக இருக்கும் இல்லையா, அது நீங்கள் எந்த கொண்டக்கடலாம் எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு 150 கிராம் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நான் வறுத்த பிறகு எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்தது கருப்பு உளுந்து. இதுவும் ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். கருப்பு உளுந்துலாம் ஏன்னா இது ரொம்ப நல்லதுன்றதுனால 200 கிராம் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்ட உடனே இது கூடவே நான் முழு பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். நான் இது ஒரு 150 கிராம். ரெண்டும் சேர்த்து நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வாயில் கடித்து சாப்பிட்டு பார்த்தோன்னாக்கா நம்ம மென்று சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். நல்லா கிறிஸ்பியாக அந்த அளவுக்கு வறுபடணும். அப்போ தான் சத்து மாவு நல்லாயிருக்கும். செவக்க வறுத்த பிறகு இதை ஆற வச்சிடலாம். அடுத்தது நான் பார்லி அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் தான். இது ரொம்ப நிறைய எடுக்கலான்னு 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா செவக்க வறுத்து ஆற வச்சிடலாம். பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஆற வச்சிடலாம். அடுத்தது இது பனி வரகு அரிசி. இது நான் ஒரு 150 கிராம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு ஆற வச்சிடலாம். அடுத்தது குதிரைவாலி. இதுவும் 150 கிராம். இது கூடவே திணை 150 கிராம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். நல்லா வறுபட்ட பிறகு நல்லா வாயில் வச்சு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு வரணும். அந்தளவு வறுபட்ட பிறகு இதையும் ஆற வச்சிடலாம். அடுத்தது வெள்ளை சோளம் இல்லை நாட்டு சோளம்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு 150 கிராம். குருவி சோளம், காக்கா சோளம் பல பேரில் சொல்லுவாங்க அந்த சோளத்தை. இந்த நாட்டு சோளம். நீங்கள் மஞ்சள் சோளமும் சேர்க்கலாம், மக்கா சோளமும். நான் இன்றைக்கி அது சேர்க்கலை. நான் இந்த சோளம் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூடவே அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது கருப்பு கவுனி அரிசி. இது ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எல்லாமே 150 கிராம் அளவு இருந்தால் கூட போதும். அதையும் இதை ஆற வச்சிடலாம். அடுத்து வேர்க்கடலை. இது ஒரு 150 கிராம். நல்லா செவக்க வறுத்து இதை ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது ஜவ்வரிசி. இது ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு படப்படன்னு பொரிஞ்சு அப்படி வெள்ளையாக எல்லாம் பபுளாக வந்துடும். அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. ரொம்ப ஒட்டிங்கனாக்கா தீஞ்சு அப்படியே அடியில் கருப்பாக ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு எல்லா இதுவும் ஒத்தாப்பில் பொரிஞ்சு வெள்ளையாக வந்துடும். அந்த அளவுக்கு வந்த பிறகு இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்தது என்கிட்ட சம்பா கோதுமை இல்லை. அதனால் சம்பா கோதுமை நொய் நான் அந்த வீட்டில் உப்புமா வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து நான் ஒரு 100 கிராம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் இதையும் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு கோதுமை, நாட்டு கோதுமை இல்லைனாக்கா சம்பா கோதுமை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 200 கிராம் நான் பாதாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்தை சேர்த்துக்க. 100 கிராம் முந்திரி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கூட்டி குறைச்சி உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் பாதாம், 100 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ லைஸாக வறுபட்டுக்கலாம். வறுத்த பிறகு இது கூடவே பரங்கி விதை, பூசணி விதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். அடுத்தது 100 கிராம் வெள்ளரி விதை. இதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா அந்த வெள்ளரி விதை பார்த்திங்கனாக்கா வறுபட்ட பிறகு நல்லா பபுளாக உப்பி வரும். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுபடுறதுக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். ஒவ்வொன்றும் வறுக்க அந்த மாதிரி டைம் எடுக்கும். நல்லா வறுத்த பிறகு இதை ஆற வச்சிடலாம். அடுத்தது 50 கிராம் அளவுக்கு நான் பிஸ்தா எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்க பொருள் எல்லாமே நம்ம விருப்பம் தான். 50 கிராம் வால்நட். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து இதையும் ஆற வச்சிடுறேன். அடுத்தது இதே கடாயிலேயே கேழ்வரகு. இதுவும் 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம், கம்மி பண்ணி நல்லா செவக்க வறுத்து இதையும் ஆற வச்சுருங்க. அடுத்தது எள்ளு. இது நான் 50 கிராம் தான் சேர்த்துருக்கேன். எள்ளு நல்லா வெடிக்கணும். வெடிக்கிற அளவுக்கு வந்த பிறகு இதை எடுத்து ஆற வச்சுருங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. நல்லா வெடித்து முடித்த உடனே இதை எடுத்து ஆற வச்சிடலாம். பாருங்கள், எள்ளு இதுமாதிரி வெடிக்கும். ஒன்றுனா வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லாம் பொரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா அதை ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது பொட்டுக்கடலை. இது ஒரு 150 கிராம் நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம். கடைசியாக ஏலக்காய். 50 கிராம் ஏலக்காய். இதையும் நல்லா செவக்க வறுத்து இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஆற வச்சிடலாம். இது கூட உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வேறு எந்த பொருளாலும் சேர்த்துக்கலாம். நான் அவல்லாம் வச்சுருந்தேன். ரொம்ப டைம் ஆனதுனால போதுன்னு எடுத்துட்டேன். எல்லாத்தையும் பாருங்கள் ஆற வச்சுருக்கேன். இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஆணுச்சுது. நான் ஒரு டப்பாவில் போட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு பார்க்குறேன். மீதியே இந்த மாதிரி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருந்துச்சு. 2.25 கிலோ கூட இருந்துச்சு நான் வறுத்து அரைச்ச பருப்புலாம் உங்களுக்கு.
இப்போ இதில் சத்து மாவில் உங்களுக்கு நான் கஞ்சி வச்சு காமிக்கிறேன். இதே மெத்தட் நீங்கள் செய்யலாம், இல்லை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி ஒரு 3 பேருக்கு செய்யறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கிறேன். இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 3 பேருக்கு செய்ய போகிறேன். 3 டம்ளர் சேர்த்து நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கரைச்சிங்க. ரொம்ப இது கட்டிலாம் விழல, லைட்டாக கரைச்சாலே கரைஞ்சிடுது. நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்ச உடனே குழன்னு ஆகும். உங்களுக்கு பாருங்கள், இப்போ லைட்டாக குழப்பு வந்திருக்கு. இன்னும் நல்லா கொதித்த பிறகு நல்லா குழன்னு ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா குழன்னு வந்துருச்சுது. இப்போ இதில் இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் வெல்லம் இல்லை சீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். தித்திப்புக்கு நீங்கள் என்ன தேவையோ சேர்த்துக்கலாம். இல்லை தித்திப்பு வேணான்றவங்க உப்பு போட்டு கஞ்சா குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், அதுவும் நம்ம விருப்பம் தான். அதெல்லாம் இப்போ நல்லா கொதிக்குது. இதில் நான் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தேன். நாட்டு சர்க்கரைங்கும் போது கொஞ்சம் தித்திப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு 4 டீஸ்பூன் சேர்த்து கொதிக்க வச்சேன். பத்தலைன்றதுனால 1 டீஸ்பூன் அப்புறம் சேர்த்தேன். நான் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சேன். சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அதில் நாட்டு சர்க்கரையில், அதனால் கொதிக்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா கூட போதும். ஏன்னா நம்மளுடைய கஞ்சி நல்லாவே எல்லாம் வறுத்து வேக வச்சதுனால சீக்கிரமாகவே இது ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சுது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் காய்ச்சி வச்சுருக்கேன் பால், சூடாக தான் காய்ச்சி வச்சுருக்கேன். கொதிக்க வச்ச பால் 1 டம்ளர் சேர்த்து இப்போ கலந்துட்டு நம்ம குடிக்கலாம். 3 டம்ளர் அளவுக்கு நான் 2 டீஸ்பூன் தான் கரெக்டாக சேர்த்து. நான் 3 டம்ளர்ன்றது நான் 600 ml சேர்த்துருக்கேன். சூப்பராக ரெடி ஆச்சு. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.